ஹலோ, குட் டே. இன்னைக்கு நம்ம திருப்பி மியூனிக் போற நாள் வந்தாச்சு. நாங்க பெங்களூர் ஏர்போர்ட்டுக்கு வந்துட்டோம். ஏர்போர்ட்லேருந்து நம்ம மியூனிக்குக்கு டைரக்ட் ஃப்ளைட். எங்களுக்கு வந்து 4 பெரிய சூட்கேஸ், 4 சின்ன சூட்கேஸ் கூடவா எக்ஸ்ட்ரா நாங்க ஒரு சூட்கேஸ் வந்து புக் பண்ணியிருந்தோம். 23 கேஜிஸ் மொத்தமா 9 சூட்கேஸ் இருந்தது. அது போக 4 பெர்சனல் பேக் வச்சிருந்தோம். மச்சான் வந்து எங்கள ஏர்போர்ட்ல ட்ராப் பண்ணிட்டு கிளம்பிட்டாங்க. எல்லா சூட்கேஸையும் செக் இன் பண்ணிட்டு அப்படியே உள்ள வந்தா இந்த மசாஜ் மெஷின் இருந்தது. கேட்டா இது காம்ப்ளிமெண்ட்ரின்னு சொன்னாங்க. ஸோ அங்க உட்காந்து ஒரு 1/2 அன் ஹவர் நல்லா டைம் ஸ்பெண்ட் பண்ணோம். பெங்களூர் ஏர்போர்ட் இவ்ளோ அழகா இருக்குமான்னு நான் நெனச்சே பார்க்கல. அவ்ளோ அழகா இருந்தது. உள்ள ஃபுல்லா மூங்கில்ல செஞ்சு வச்சிருந்தாங்க. அவ்ளோ அழகா இருந்தது பார்க்கறதுக்கு. நாங்க ஃப்ளைட் ஏறிட்டோம். எங்களோட மொத்த ஃப்ளைட் ஜர்னி வந்து கிட்டத்தட்ட 10 ஹார்ஸ் இருக்க போறோம் ஒரே ஃப்ளைட்ல. எங்களுக்கு வந்து ஃப்ளைட் வந்து 2:50க்கு டிபார்ச்சர். ஸோ நைட்னால பெருசா எங்களுக்கு சாப்பாடுலாம் நெறைய தரல. நைட் ஃபுல்லாவுமே வந்து ஸ்நாக்ஸ் குடுத்தாங்க. அப்புறம் நெறைய பெவரேஜஸ் டீ, காஃபி அது எல்லாமே ப்ரொவைட் பண்ணிட்டு இருந்தாங்க. மார்னிங் மியூனிக்ல லேண்ட் ஆகுறதுக்கு 1 ஹார்க்கு முன்னாடி பிரேக்ஃபாஸ்ட் மாரி குடுத்தாங்க. ஒரு வழியா 10 ஹார்ஸ் டிராவல் முடிச்சு மியூனிக் வந்து ரீச் ஆயிட்டோம். பசங்கள்லாம் வந்து நைட் நல்லா தூங்கிட்டாங்க. அதனால காலையில எங்களுக்கு எந்த பிரச்சனையுமே இல்ல. நல்லா ஆக்டிவா இருந்தாங்க. சூட்கேஸ் எல்லாம் எடுத்துட்டு ஜெருத்தன வந்து எங்கள பிக்கப் பண்ண வந்திருந்தாங்க. மொத்தமா 9 சூட்கேஸ் கூடவே 4 குட்டி சூட்கேஸ் எல்லாத்தையும் கார்ல டம்ப் பண்ணி வச்சிருந்தோம். நாங்க பெரிய வேன் டாக்ஸி புக் பண்ணியிருந்தோம். அது கடைசி நிமிஷத்துல வந்து கேன்சல் ஆயிடுச்சு. லக்கேஜ் வர லேட் ஆனனால கடைசி நிமிஷத்துல ஜெருத்தன வந்து நான் வரேன்னு சொல்லி வந்து எல்லா திங்ஸையுமே எடுத்து வச்சுட்டாங்க. நாளையிலேருந்து திருப்பியும் ஜெர்மனிலேருந்து வீடியோஸ் வரும். நாளைக்கு பார்க்கலாம். பாய்.